அஇஅதிமுக ஒன்றிணைய வலியுறுத்தி தேனி மாவட்டம் கம்பத்தில் எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் பிரச்சார வாகனத்தை பெண்கள் உட்பட ஏராளமான கழக தொண்டர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. ஒன்றுபட்ட வலிமை மிக்க அஇஅதிமுக தான் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வழிவகை செய்யும் என்ற அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவின் கருத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த கழக மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து அஇஅதிமுக மூத்த தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட அனைவரும் கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் தேனி மாவட்டம் கம்பத்தில் இன்று பிரச்சார பயணம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமியின் வாகனத்தை பெண்கள் உள்ளிட்ட கழக தொண்டர்கள் ஏராளமானோர் முற்றுகையிட்டனர். கழகம் ஒன்றிணைய வேண்டும் என வலியுறுத்தி கழக கொடியை ஏந்தியபடி அவர்கள் முழக்கமிட்டதால் பரபரப்பு நிலவியது. இதனைத் தொடர்ந்து போடி அருகே சங்கராபுரம் பகுதிக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமியின் வாகனத்தை ஏராளமான பெண்கள், கழக தொண்டர்கள் முற்றுகையிட முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். அப்போது அஇஅதிமுக ஒன்றிணைந்து ஒரு அணியில் இருக்க வேண்டும் என கழகத்தினர் கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து போடி அரசு பொறியியல் கல்லூரி அருகே சென்று கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமியின் வாகனத்தை கழக தொண்டர்கள் வழிமறித்தனர். அஇஅதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற பேனருடன் எடப்பாடி பழனிசாமியின் வாகனத்தை வழிமறித்த தொண்டர்கள் கழகத்தினர் ஒன்றிணைய வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர்.